Hello friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு பேசிக்கான ஒரு சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் செம்ம சாஃப்ட்டா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த கேக்க வந்து பண்ணிட்டு நீங்க இதுக்கு மேல நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி பிரியுமோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு டெக்கரேட் பண்ணலாம். ஆர் இதை வந்துட்டு ஒரு டீ கேக் மாதிரி நீங்க டீயோட சர்வ் பண்ணலாம். பயங்கர சாஃப்ட்டா செம்ம சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். இது பாருங்க, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹோல்ஸா தெரியுது, சூப்பர் சாஃப்டா இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுல. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சூப்பரான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கேக் பேட்டர் ரெடி பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேன்ல ஒரு ஸ்டாண்ட் போட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்றதுக்கு வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இது வந்துட்டு லோ ஹீட்ல அப்படியே ப்ரீ ஹீட் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸை வந்துட்டு நம்ம சலிச்சு வச்சுக்கலாம். அதுக்கு வந்துட்டு 1/3 கப் மைதா மாவு எடுத்துருக்காங்க பாருங்க. 1/3 கப், அரை கப்புக்கும் கம்மி 1/3 கப் இதுல போட்டுக்கலாம் மைதா மாவு. கூட வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர் வந்துட்டு அரை டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து குக்கிங் சோடா. இப்ப இதை வந்துட்டு நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை கட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடைச்சு விட்டு நல்லா சலிச்சிடுங்க. இப்ப நம்ம சலிச்சு வச்சிருக்கிற இந்த கேக் மிக்ஸ் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க ஈவனா. இப்ப இது மாதிரி நல்லா எல்லாமே ஈவனா கலக்கிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. இதுக்கு அடியில நான் வந்துட்டு கேக் டின்னை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு டின்ல வந்துட்டு நல்லா எண்ணெய் பூசி நல்லா கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். கீழே வந்துட்டு ஒரு பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஒரு A4 ஷீட் போட்டு அதையும் நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 2 முட்டையை உடச்சு ஊத்தி வச்சிருக்கிறேன். நம்ம 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். இப்ப இதை வந்துட்டு நம்ம ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்க போறோம். இந்த அளவுக்கு பீட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி நொறையா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்துட்டு நம்ம கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்திக்கலாம். திருப்பியும் நல்லா ஃபிளஃபியா வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்க போறோம். இந்த அளவுக்கு ஒரு மாதிரி கிரீமியா பீட் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். பிளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணா சேர்த்திக்கோங்க. நான் சேர்த்திருக்கிறது சன்ஃபிளவர் ஆயில். இந்த ஆயிலும் சேர்த்தி நம்ம வந்துட்டு இந்த எக்கோட பீட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஒரு மாதிரி கிரீமியா சூப்பரா ஆயிடுச்சு. 2 முட்டை தான் ஆட் பண்ணோம் பாருங்க, எவ்வளவு சூப்பரா ஆயிடுச்சுன்ட்டு. இந்த மாதிரி நல்லா பேல் கலரா நல்லா பீட் ஆகணும். இந்த அளவுக்கு பீட் ஆனாதான் கேக் வந்து சூப்பர் சாஃப்டா வரும். இப்ப இதுல நம்ம சலிச்சு வச்சிருக்கோம்ல இந்த ட்ரை மிக்ஸ், இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்தி மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ஒரு கரண்டி வச்சோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சோ இந்த மாதிரி அழுங்காம லேசா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வந்துட்டு போட்டு விகிரஸா மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஜென்டலா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீதி இருக்கிற ட்ரை மிக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்திடலாம். இதையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இந்த பாலையும் சேர்த்தி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா மிக்ஸ் ஆயிடுச்சு எல்லாமே. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில நம்மளோட பேட்டர் இருக்கணும். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் டின்ல இந்த பேட்டரை வந்துட்டு நம்ம ஊத்திடலாம். இதை நல்லா வந்துட்டு டேப் பண்ணிக்கலாம் 2-3 தடவை. இப்ப நம்மளோட பேன் வந்துட்டு நல்லா ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு ஒரு 10 நிமிஷம். இப்ப இதுல வந்துட்டு நம்ம இந்த டின்னை இறக்கி வச்சிடலாம் உள்ள ஒரு ஸ்டாண்ட் மேல. இதை மூடி வச்சிருங்க. இதுல வந்து ஏதாவது ஹோல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அதையும் ஏதாவது ஒரு பேப்பரோ இல்ல பட்டர் பேப்பரோ வச்சு அடைச்சு வச்சிருங்க. இப்ப இது வந்துட்டு நல்ல லோ ஃபிளேம்ல ஒரு 35 மினிட்ஸ் இது வந்துட்டு பேக் ஆகட்டும். பேக்கிங் டைம் வந்து கொஞ்சம் வேரி ஆகலாம், ஒரு இதுக்கு தகுந்த மாதிரி. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க. வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அதிக நேரம் விட்டுக்கலாம். 30 மினிட்ஸ் ஆச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா ஃபிளஃபியா வந்திருக்குது. பார்க்கும்போதே தெரியும் இந்த கேக் எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்க்கலாம். பாருங்க நீட்டா வந்திருக்குது, எதுவும் ஒட்டல நைஃப்ல. நம்மளோட சாக்லேட் கேக் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வெளியில எடுத்து ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம டிமோல்ட் பண்ணி பார்க்கலாம். இதை வந்துட்டு ஒரு பிளேட்ல நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்க அழகா வந்துச்சு நம்மளோட கேக்கு. இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம.
எவ்வளவு சாஃப்டா இருக்குது பாருங்க, பஞ்சு மாதிரி இருக்கும், சூப்பர் சாஃப்டா இருக்கும் இந்த கேக்கு. இப்ப நம்மளோட சூப்பரான சாக்லேட் ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்க இப்படியே கட் பண்ணி நீங்க டீ கூட காஃபி கூட சர்வ் பண்ணி சாப்பிடலாம் ஈவினிங் டைம்ல. இல்ல நீங்க இதை வச்சு ஒரு பர்த்டே கேக்கா கூட நீங்க வந்து இதை மாத்தலாம். இதுக்கு மேல ஏதாவது கிரீம் போட்டு டெக்கரேட் பண்ணி. கண்டிப்பா இந்த ஈஸியான சூப்பர் சாஃப்ட் ஸ்பாஞ்ச் கேக் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.